என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் உங்களை நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல் சொல்லி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். எழுப்புதலை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எழுப்புதல் காலத்தில், முதலாவது எழுப்புதல் காலத்தில், அப்போஸ்தலர் நாட்களில் எப்படிப்பட்டவர்களாய் அவர்கள் இருந்தார்கள் என்பதாக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவருடைய ஊழியத்துக்காக அவர்களை உண்டாக்கி வைத்தார். இந்த அப்போஸ்தலர் காலத்தில் தான் உலகத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. ஒரு பெரிய எழுப்புதல் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை யாராலையும் அசைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கர்த்தர் அப்படியாய் அவர்களை கொண்டு பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். அதற்கு காரணமாய் இருந்தவர்கள் ஆதி நாட்களிலே நம்முடைய முற்பிதாக்களாகிய அப்போஸ்தலர்கள் தான். அப்போஸ்தலர்களை தான் கர்த்தர், அப்படி 12 சீஷர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அதன் பின்பதாக 120 பேர் அவர்களை சேர்த்து கொண்டார்கள். அதன் பின்பு ஏராளமானவர்கள் ஊழியத்துக்கு வந்தார்கள். அவர்களை தான் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் அந்த எழுப்புதலின் காலத்தில் ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு என்று சொல்லி அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் மீண்டும் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் நம்முடைய தேசத்திலும் உலக நாடுகளிலும் ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். இயேசு கொண்டு வர விரும்புகிறார். அந்த எழுப்புதலுக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வேதாகமத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற, ஏற்கனவே நடந்த, ஏற்கனவே அவர்கள் செய்து காண்பித்த அந்த காரியத்தை நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை நாம் பின்பற்றும் பொழுதுதான் நம்முடைய தேசத்திலும், நம்முடைய இந்தியா மாத்திரமல்ல உலக நாடுகளிலும் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வர முடியும். அப்போ அப்போஸ்தலர்கள் எழுப்புதல் காலத்தில் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்பதாக வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் சுருக்கமாய் உங்கள் மத்தியில் நான் கொண்டு வர விரும்புகிறேன். அது அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 44, 45, 46 வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்பதாக அந்த வேத பகுதி சொல்லுகிறது. பாருங்க, விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் காலத்தில் மிகுந்த நெருக்கங்கள் இருந்தது, மிகுந்த வறுமை இருந்தது, மிகுந்த போராட்டங்கள் அவர்களுக்கு, குறிப்பாக சொந்த ஜனங்களால் அவர்களுக்கு நெருக்கம், சபையினாலே நெருக்கம், தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற சதிசெயர், பரிசெயர், அப்படிப்பட்ட நபர்களாலே, பிரதான ஆசாரியர்களாலே பயங்கர நெருக்கம் அவர்களுக்கு இருந்தது. அந்த நெருக்கத்தின் மத்தியிலே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் பாருங்க. அவர்களுடைய ஆஸ்தி,
அவருடைய சொத்து, அவருடைய எல்லா விதமான வருமானத்துக்குரிய காரியங்களையும் ஒருமனப்பட்டு அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள். எல்லாரிடத்திலும் இருக்கிறதை ஒன்று சேர்த்தார்கள். அப்படி ஒன்று சேர்த்து எல்லாவற்றையும் எல்லாருக்கும் சரியாக ஷேர் பண்ணாங்க, ஈவனாக ஷேர் பண்ணாங்க, ஈக்குவலாக ஷேர் பண்ணாங்க. அப்படி எல்லாருக்கும் கொடுத்து அவர்கள் சந்தோஷமாய் அப்பம் பிட்டு தேவனை ஸ்தோத்தரித்து மகிழ்ச்சியாய் இருந்தார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, எழுப்புதல் காலத்தில் கர்த்தர் அப்போஸ்தலர்களை எழுப்புதலிலே பயன்படுத்துவதற்கு அவர்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு கொடுக்கிற இருதயத்தை கொடுத்தார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, கொடுக்கிற இருதயம் இருக்கிறவர்களுக்குத்தான் எழுப்புதலை புரிந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். அப்போஸ்தலர்கள் பயன்படுத்துவதற்கு காரணம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் கொடுக்கிறவர்களாய் இருந்தார்கள், தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் இருந்தார்கள், ஒருமனப்பட்டு கொடுக்கிறவர்களாய் இருந்தார்கள். அவங்க எல்லாவற்றையும் ஷேர் பண்ணி சந்தோஷமாய் அவர்கள் இருந்தார்கள். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு எழுப்புதலுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எழுப்புதல் காரியத்தில் நம்முடைய பங்கு அல்லது எழுப்புதலே ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்மால் முடிந்ததை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதை கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் எழுப்புதலிலே பயன்படுத்துவார். எழுப்புதல் காலம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், எழுப்புதலிலே ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கொடுக்கிற இருதயம் வேண்டும். ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றையும் கொண்டு போவதும் இல்லை. நமக்கு ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார்? ஏன் நமக்கு ஆண்டவர் பிஸ்னஸை தருகிறார்? ஏன் ஆண்டவர் நமக்கு வீட்டை கொடுக்கிறாரு? ஏன் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வேலையை தராரு? ஏன் ஆண்டவர் நம்முடைய கைகளிலே பணத்தை கொடுக்கிறார்? இப்படி செலவு செய்வதற்கோ அல்லது நமக்கு உண்டாக்கி வைத்துக் கொள்வதற்கோ அல்ல. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, அந்தந்த நாளுக்குரிய பாடுகள் போதும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப எதுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார்னாக்கா, நாம் ஆண்டவருக்காய் கொடுப்பதற்காக, கர்த்தருக்காய் கொடுப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம என்ன பண்றோம் கேட்டாக்கா, கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எனக்கு வருமானத்தை பெருக்கி கொடுக்கணும் சொல்லி ஜெபிக்கிறோம். அதற்காக முயற்சி எடுக்கிறோம், அதற்காக பல பிரயாசங்கள் படுகிறோம். நல்லது, வருமானம் பெருக தான் வேணும், எல்லா ஆசீர்வாதமும் வேணும். அதை ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார்னாக்கா, நான் ஆண்டவருக்காய் கொடுப்பதற்காக, நான் கர்த்தருக்காய் கொடுப்பதற்காகத்தான் கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு எழுப்புதல் காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். இன்னும் ஆண்டவருக்காக நம்மால் முடிந்ததை நாம் ஆண்டவருக்காக செலவிடப்படலைன்னு சொன்னாக்கா ஆண்டவர் நம்மை கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் கணக்கு கேட்கிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நான் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நான் வாங்கிறது மாத்திரமல்ல, கொடுக்கிறது தான் பாக்கியம் என்று சொல்லுகிறார். பாருங்க, அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, நான் செலவு பண்ணப்படணும். ஹல்லேலூயா. என்னுடைய நேரம், என்னுடைய பிரயாசம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய எல்லா தாளந்துகள், எனக்கு கொடுத்திருக்கிற அறிவு, எனக்கு கொடுத்திருக்கிற செல்வம், எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா பண வசதிகள், எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான கிருபைகள் ஆண்டவருக்காக செலவு பண்ணுவதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்றாரு. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, அவர்களை தான் கர்த்தர் எழுப்புதலிலே பயன்படுத்தினார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும்னு சொன்னாக்கா
பொதுவாய் நீங்கள் ஆண்டவருக்காக கொடுப்பது அல்ல, மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களால் இயன்றதை செய்வதற்கு, கணக்கு பார்க்காமல் செய்வதற்கு நீங்கள் முன் வரும் பொழுது எழுப்புதலின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்று ஆண்டவருக்காக பிரகாசிப்பீர்கள். நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலர்களைப் போல ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலர்களைப் போல பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், அப்போஸ்தலர்களைப் போல நீங்கள் ஆண்டவருக்காக எல்லா காரியத்திலும் முன்மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய இருதயம் வாங்குகிறதாய் மாத்திரமல்ல, அது கொடுக்கிற இருதயமாய் மாறணும். ஹல்லேலூயா. நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் ஆண்டவர் பயன்படுத்துவார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை மாத்திரமல்ல நான் சொல்லுவது, உங்களை குறிப்பிட்டு நீங்கள் வந்திருக்கிற உங்களை மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறேன், எல்லாரும் கொடுக்கணும். அது ஊழியம் செய்கிறவனாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்து தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. உங்க ஊழியத்தில் என்ன வருதோ அதிலே நீங்கள் தசம பாகத்தை ஆண்டவருக்காய் கொடுக்கத்தான் வேணும். ஹல்லேலூயா. நான் ஊழியக்காரன், நான் வாங்கிட்டு தான் இருப்பேன், நான் செலவு பண்ணிட்டு தான் இருப்பேன், கொடுக்கறத வாங்கிக்குவேன் அப்படின்னு சொன்னாக்கா நாம் எழுப்புதலில் பயன்படுத்தப்பட மாட்டோம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஊழியக்காரனாக இருந்தாலும் அவனுடைய தசம பாகத்தை, அவனுக்கு கொடுக்கிற காணிக்கையை கர்த்தருக்கென்று கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்படி கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் எழுப்புதலிலே பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் செஞ்சாங்க. நாங்கள் ஊழியம் செய்கிறோம் அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படியெல்லாம் அவங்க சொல்லலை. நாங்கள் ஊழியம் செய்கிறோம் அதனால் எங்களுக்கு ஒன்றும் வருமானம் இல்லை, நாங்கள் எப்படி கொடுக்கறது அப்படியெல்லாம் கேட்கல. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க பார்த்துங்க, ஆஸ்திகளை விற்றுருக்கிறாங்க, சொத்துக்களை விற்றுருக்கிறாங்க, அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சாங்களாம், பொதுவாக கொண்டு வந்து வச்சாங்களாம். ஹல்லேலூயா. அப்போதான் அங்கே மகிழ்ச்சி உண்டானது, அங்கே எழுப்புதல் உண்டானது, சபை பெருகினது, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடிந்தது. இதை தான் இன்னைக்கு கம்யூனிசம் பின்பற்றுகிறது. இதை தான் இன்னைக்கு கம்யூனிசம் சொல்றாங்களே. அவங்க எல்லாம் பொது உடைமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. எல்லாம் பொதுவாக இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் சமமா இருக்கணும் அப்படி எல்லாம் சொல்றாங்க. பாருங்க, இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், அப்போஸ்தலர்கள் அப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அப்போஸ்தலருடைய வாழ்வில் அந்த கிருபை இருந்தது, அதுதான் எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்காக எழுப்புதலை பயன்படுத்தணும்னாக்கா, நீங்கள் ஒருவேளை ஆசை இல்லாதவங்களா இருக்கலாம், ஒருவேளை செல்வம் இல்லாதவங்களா இருக்கலாம், பணம் இல்லாதவங்களா இருக்கலாம், நேரம் உங்கள்கிட்ட இருக்குல்ல, உங்களால் உழைப்பு தர முடியும்ல, நீங்கள் ஜெபிக்க முடியும்ல, நீங்கள் ஊழியம் செய்ய முடியும்ல, உங்களுக்கு முடிந்ததை ஆண்டவருக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கொடுக்க 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 எழுப்புதல் தேசத்தில் வரும். ஹல்லேலூயா. எழுப்புதல் தேசத்தில் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு கொடுக்கிற இருதயம் வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படித்தான் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, நாம் கொடுக்கணும் ஆண்டவருக்காக. கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை இந்த எழுப்புதலை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எழுப்புதல் காலத்தில் அப்போஸ்தலர்கள் கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது, அப்போஸ்தலர்கள் வாழ்வில் எழுப்புதல் காலத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய நாமத்துக்காக, அவருடைய, அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த சங்கத்தினர் அவர்கள் அவருடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய்
ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். பாருங்க, எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரி, அதுக்கு முன்னாடி வசனங்களாம் வாசித்து பார்க்கும் பொழுது இவர்கள் பொதுவாய் வைத்து அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே அனனியா சப்பிராளுடைய சம்பவங்கள் நடக்குது. அந்த அதிகாரத்தில் அவங்க அப்படி வஞ்சித்தபடினால ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவங்களுக்கெல்லாம் பயம் வந்துடுச்சு. அவங்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆனதுக்கப்புறம் பயம் வந்துடுச்சு. அப்படி பயம் வந்த உடனே அநேக ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே பாருங்க, அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கூட்டி வராங்க. ஏராளமான வியாதிஸ்தர்கள், எப்படிப்பட்ட வியாதிஸ்தர்கள், அவங்க நிழல் பட்டவங்க கூட சுஸ்தமாயிட்டாங்களாம். 17ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தோம்னாக்கா, அவங்க நிழல் பட்டவங்க கூட சுஸ்தமாயிட்டாங்களாம். வாசிக்கலாம். அதில் 17ஆம் வசனம், அப்போஸ்தலர் 5:17. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். போதும். அதுக்கு முந்தைய வசனம் வாசிக்கலாம். அதுக்கு 16 வாசிங்க. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவனுடைய நிழல் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். பாருங்க, ரோட்லலாம் கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க. வீதிகளிலே கொண்டு வந்து வைத்து சுற்று பட்டணங்களிலும் இருந்து எல்லா சுற்று பட்டணங்கள் எல்லாம் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டாங்க. இதை பார்த்துட்டே இருக்காங்க. இதை பார்த்தவங்களுக்கு பொறாமை வந்துடுச்சு. நிழல் பட்டவன் சுகமாகறா, ரோடு ஃபுல்லாக வியாதிஸ்தன் கிடக்கிறான். ரோடே ஹாஸ்பிட்டல் ஆகிருக்கோம் பார்த்துங்க. வீதிகளில் கொண்டு வந்து வச்சாங்களா, வசனம் சொல்லுகிறது. அப்படி எல்லா ஜனங்களும் எங்கே இருக்கிறவங்களும் வந்துட்டாங்க. அப்போஸ்தலர்கிட்ட எல்லாரும் வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் சமமாக கொடுத்து அப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அதை பார்த்துட்டு வியாதிஸ்தர்கள்லாம் ஏராளமான வர்றாங்க. இந்த அனனியா சப்ரால் சம்பவத்தை கேள்விப்பட்டு ஏராளமானவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வர்றாங்க. வியாதிஸ்தர்கள் எல்லாம் சுகமாக வர்றாங்க. பலத்த அற்புதங்கள்லாம் நடக்குது. இப்போ பொறாமை வந்துடுச்சு. யாருக்கு பொறாமை வந்துடுச்சு? பிரதான ஆசாரியர் இருக்கும், அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சதிசேயர் இருக்கும், சமய தலைவர்களுக்கும். பிரதான ஆசாரியர் யாரு? இயேசுவை அறிந்தவர் தான். சமய தலைவர்கள் யாரு? எல்லாரும் சபைக்குள்ள இருக்கிறவங்க தான். பாருங்க, சபைக்குள்ள இருக்கிறவங்க தான். சதிசேயர் யாரு? அவங்களும் சபைக்குள்ள இருக்கிறவங்க தான். அவங்க தான் ஊழியக்காரருக்கு விரோதமாக வந்துட்டாங்க, பொறாமப்பட்டாங்களாம். அங்கே பொறாமப்பட்டிருக்காங்க பார்த்துங்க. அவங்க செய்கிற ஊழியத்தில் அற்புதம் நடக்குது, அவங்க செய்கிற ஊழியத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்களே, அவங்க செய்கிற ஊழியத்தில் பலத்த கிரியைகள் நடக்குது. அவங்க எதையும் கேட்காம எல்லாம் பொதுவாக்கி அவங்க பாட்டு நாங்கள் ஊழியத்தை செய்கிறாங்களே, இப்படி அப்படியெல்லாம் எதுவும் குடுன்னு சொல்லி கேட்காம ஆண்டவர் எப்படியோ நடத்திட்டு வர்றாரு. அதை பார்த்து பொறாம வந்துடுச்சு அவங்களுக்கு. அங்கிருந்த எல்லாருக்கும், எல்லா ஊழியக்காரருக்கு தான் சதிசேயர், அங்கிருந்த சமய தலைவர்கள், அங்கிருந்த பிஷப்மார்கள், அங்கிருந்த எல்லா பிரதான ஆசாரியர்கள் எல்லாருக்கும் பொறாமை வந்துடுச்சு. இந்த பொறாமை வந்த உடனே என்ன பண்ணுறாங்க? கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டவங்களை கத்தர் விட்டாரா? தூதனை அனுப்பினார். ஜெயிலில் திறந்து வெளியில் கொண்டு வந்துட்டார். அவங்க வெளியில் வந்து கத்தர் சொல்கிறார், நீ போய் காலையில் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுன்னு. இப்போ பாருங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த சங்கம், சன்னகரிப் சங்கம்,
இந்த சங்கம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுச்சு, அவங்கள போய் கூட்டிட்டு வா, அவங்கள விசாரணை பண்ணணும் அப்படின்னு போய் ஜெயிலில் தேடினாக்கா ஜெயிலில் காணோம். ஜெயிலில் காணோம். அவங்க அது என்னமா முடியுமோன்னு புலம்புறாங்க. எப்படி நான் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியலையே, இவங்களை என்ன டைட்டாக பிடிச்சாலும் சரி ஊழியம் செய்கிறாங்களே, இவங்களை என்ன வரக்கூடாதுன்னு சொன்னாலும் ஜனங்க வந்துடுறாங்களே, என்ன தடை பண்ணாலும் எங்கே இருக்கிறவங்களும் கூடி வந்துடுறாங்களே அப்படின்னு பொறாம அவங்களுக்கு அப்படி சொல்லிட்டு இது என்னமா முடியுமோ அப்படின்னு கலங்கினாங்களாம். இதுதான் எழுப்புதல் காலத்தில் நடக்கும். ஹல்லேலூயா. அப்படியே கலங்குறாங்க. யார் கலங்கினது? பிரதான ஆசாரியர். யார் கலங்கந்து? சதிசேயர். யார் கலங்கந்து? சமய தலைவர்கள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு தான் கலக்கம் வந்துடுச்சு. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, கடைசி நாட்களில் பாருங்க இப்படித்தான் நடக்கும். பயங்கர நெருக்கம், பயங்கர உபத்திரம். கொண்டு போய் ஜெயிலில் போட்டால் கர்த்தர் விடுதலை செஞ்சிட்டாரு. இப்போ பாருங்க ஜெயிலில் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா சிறைச்சாலையிலேருந்து வெளியில் வந்தவங்க நேராக போய் தேவாலயத்தை காலையில் பிரசங்கம் பண்ணுகிறாங்க. ஆவியானவர் சொல்லிட்டா பிரசங்கம் பண்ணுங்கன்னு அவங்க போய் பிரசங்கம் பண்ணுகிறாங்க. அப்படி பிரசங்கம் பண்ணுங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சங்கத்தினர் வர்றாங்க, வந்து உங்களை கூப்பிட்றாங்கய்யா விசாரணை பண்ணுறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. போனவங்களை என்ன பண்ணுறாங்க, நீ இயேசுவின் நாமத்தை குறித்து நீ பேசக்கூடாது மிரட்டுறாங்க. இயேசுவின் நாமத்தை குறித்து சொல்லக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி அவங்கள விடுதலை பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க வெளியில் போய் இயேசுவின் நாமத்தை சொல்லி உபத்திரவத்தின் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் பாடுகளை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார்கள். ஹல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க பார்த்துங்க, கொடுக்கிறவர்களாக இருந்தாங்க. ஆண்டவர் எழுப்புதலை பயன்படுத்தினார். ரெண்டாவது அவங்க எப்படி இருந்தாங்க, பாடுகளை சகிக்கிறவர்களாக இருந்தார்கள். அவங்களுக்கு பாடுகள் பார்த்தீங்கன்னா அடி உதை தான், ஜெயிலு தான், கொடூரமான தண்டனைகள் தான். நீ என்ன கொடுத்தாலும் சரி அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் அப்போஸ்தலர்களுக்கு இருந்தது. நீங்க எழுப்புதலில் பயன்படுத்தப்படணும்னாக்கா நெருக்கங்களும் பாடுகளும் வரதான் செய்யும், உபத்திரவங்கள் வரதான் செய்யும், நெருக்கங்கள் வரதான் செய்யும். அந்த நெருக்கத்தின் மத்தியிலே தான் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். எழுப்புதல் காலத்தில் கர்த்தர் நம்மை பயன்படுத்தணும்னு நம்ம விரும்புகிறோம் இல்லை? எழுப்புதல் ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும்னு விரும்பல. அப்போஸ்தலருக்கு இல்லாத நெருக்கம் நமக்கு இன்னும் வரல. இயேசு பற்றியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வான் பண்ணுறாங்க. அப்படி அவங்கள மிரட்டுறாங்க. அந்த எல்லா சங்கமும் சேர்ந்து மிரட்டுறாங்க, பொறாமப்படுறாங்க. எப்படியா முடியுமோ என்னமா முடியுமோ சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கலங்கி நின்று பேசுகிறாங்க. உங்களை எப்படியாயிலும் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். கண்ட்ரோல் ஆகலை. ஆவியானவர் நடத்திட்டு இருக்கார். ஹல்லேலூயா. ஏன்னா இவர்கள் நீ என்ன பாடுகளை நாங்கள் சகித்தாலும் சரி இயேசுக்காக நிற்போம் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பாடுகள் உங்களுக்கு வருதில்லை, உங்கள் சபையில் வரலாம், சொந்த ஜனங்களால் வரலாம், உங்களை நேசிக்கிற பிரதான ஆசாரியரால் வரலாம், உங்கள் சங்கம் உங்கள் கமிட்டி அதனால் வரலாம். ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், ஏதோ ஒரு நெருக்கம் வரலாம், ஏதோ ஒரு உபத்திரம் வரலாம். இல்லை நீ இப்படி தான் இருக்கணும், இல்லைனா இதை தர மாட்டோம், அதை செய்ய மாட்டோம், நாங்கள் வர மாட்டோம். எல்லா நெருக்கங்கள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம். அதை கண்டு சோர்ந்து போவீங்கன்னு சொன்னால், அதை கண்டு நீங்கள் பின்மாற்றமாக போவீங்கன்னு சொன்னால் உங்கள் அபிஷேகம் வீணாய் போகும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை எழுப்புதலில் பயன்படுத்த முடியாது. எழுப்புதலில் பயன்படுத்தணும்னு சொன்னாக்கா சொந்த ஜனங்களால் வருகிற நெருக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இருதயம் இருந்தாதான் என்ன பாடுகள் வந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் நிற்போம். இப்போ இவங்க பாருங்க மிரட்டி அனுப்புறாங்க, இவங்க போய் ஊழியம் செய்கிறாங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். அந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படல, அந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படல. நீங்கள் உங்களை கூட மிரட்டுறாங்கல்ல,
என்ன மிரட்டல கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற நாட்களுக்கு வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். அதுக்கு தான் ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். பாடுகள் வருகிறது என்று சொன்னால் பேக்ஸ்லைட் ஆகுவதற்காக அல்ல, பின்மாற்றமாய் போவதற்காக அல்ல, நாம் இன்னும் முன்னேறி போவதற்காக, இன்னும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்பதற்காக, இன்னும் இயேசுக்காக ஊழியம் செய்வதற்காக, இன்னும் அதிகமாய் ஜெபிப்பதற்காக, இன்னும் ஆவியிலே நிரம்புவதற்காக, இன்னும் வைராக்கியமாய் இயேசுக்காய் பாடுகளை சகித்து தைரியமாய் நிற்பதற்காகத்தான் கர்த்தர் அந்த பாடுகளை அனுமதிக்கிறார். அப்போஸ்தலர்களுக்கு அவ்வளவு பாடுகள், அவ்வளோ உபத்திரம், ஜெயிலில் போட்டு அடித்து நொறுக்கி அவங்கள ஊழியம் செய்யவே விடலை. எங்கே போனாலும் பிடிச்சி போட்டான், எங்கே போனாலும் மிரட்டல்கள். ஆனால் அங்கங்கே அற்புதம். அவன் நிழல் பட்டவங்களாம் சொஸ்தமாயிட்டாங்க. காரணம், அவங்க பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் இருந்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கா? சின்ன பாடு வந்துட்டாக்கா உடனே லீவ் போட்டுறோம் ஆராதனைக்கு வர்றதையே. சின்ன பாடு வந்துட்டாக்கா பாருங்க, வீட்டிலே உட்காந்துடுறோம், ஜெபம் பண்ணுறதை நிறுத்திடுறோம், வேதத்தை வாசிக்கத்தை நிறுத்திடுறோம், ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு போயிடும். சின்ன பாடு வந்துட்டா சகிக்க முடியல, நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி ஆண்டவர் பயன்படுத்துவார்? அப்போ சொன்ன சாதாரணமாக பயன்படுத்தலை. இப்போ நீங்கள் படித்தோம் நம்ம பாருங்கள், அவங்க அப்படி போகும்பொழுது அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறது கூட டைம் கிடையாது. அவ்வளோ ஊழியம், யார் மேலே கை வச்செல்லாம் அவங்க ஜெபம் பண்ணல. எங்கே இருக்கிறவங்க சுற்று பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எருசலேமுக்கு வந்துட்டாங்க. மொத்த பேரும் வண்டி கிண்டியை கட்டிக்கிட்டு வந்துருப்பாங்க. அந்த நாட்களில் மாட்டு வண்டி மாதிரி எதனா இருந்திருக்கும், குதிரை, கழுதை, கோவேறு கழுதை, அது மேலே பெட் ரீட்டாக நான் கிடக்கிறவங்க, ஏஞ்சி நடக்க முடியாதவங்க, அந்த பேஷண்ட் இந்த பேஷண்ட்டு எல்லாரும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த ஊரே ஹாஸ்பிட்டல் ஆகிட்டு இருக்கும். வீதிகள் எல்லாம் கடத்தி வச்சுருந்தாங்களாம். இவங்க எங்கெங்கே நடந்து போகிறாங்களோ அந்த நிழல் படட்டும், அங்கே போகிற இடத்துல அவங்க மேலே இருக்கிற நிழல் படட்டும், அது பட்டால் போதும். அந்த விசுவாசத்தோடு ஏராளமான பேர் அப்படி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா? ஒரு பக்கம் நெருக்கம், ஒரு பக்கம் மிரட்டுறான், ஒரு பக்கம் ஜெயில், ஒரு பக்கம் ஆண்டவர் பாருங்க பலத்த அற்புதங்களை செய்கிறார். ஏராளமான எல்லாம் சுகமாயிட்டாங்க. எல்லாம் வர்றவன்லாம் பெட்ரீட்டாக வரவன்லாம் பெட்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம ஊரில் பார்த்துங்க, கடத்தூரில் போக முடியல, இப்போ போக முடியாதுல்ல, அப்படியே டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அங்கெல்லாம் பெட்டை தூக்கிட்டு வந்து படுக்க வச்சுட்டு இருந்தாக்கா எப்படி இருக்கும் பார்த்துங்க. எல்லா தெருவுலையும் பெட்டாக இருந்துச்சுனாக்கா அப்படியே எல்லாரும் கட்டில் தூக்கிட்டு வந்து போட்டு, இவங்க போகிற ரோடெல்லாம் அப்படி இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ ஜனங்க வந்துட்டாங்க. தான் எழுப்புதல். அப்படிப்பட்ட எழுப்புதலை கர்த்தர் கொடுப்பதற்கு காரணம் அவங்க பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கா? கடைசி காலத்தில் உபத்திரம் வரும், பாடுகள் வரும். அது எப்படி வேண்டுமானாலும் வரலாம். நான் சொன்ன உங்களுக்கு ஏற்கனவே சொந்த இடத்துலேருந்து வந்தது இவைகளெல்லாம், வெளியிலேருந்து வந்தது கிடையாது, சபையிலிருந்து வந்தது தான். வெளியிலேருந்து வர்றது அது வேற விஷயம். ஏன்னா அவன் எப்பவுமே எதிர்ப்பான், அது தெரியும். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த பாடுகளின் மத்தியில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் என்னவா இருக்கீங்க? உங்களுக்கு பெற்ற அபிஷேகம் எப்படிப்பட்டதாக இருக்கு? உடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கு? இந்த பாடுகளின் மத்தியில் எப்படி ஸ்டாண்ட் பண்ணுறீங்க? உங்கள் மனசாட்சி உங்களுக்கு சொல்லும். ஆண்டவருக்கு முன்னாடி மறைவானது ஒன்றுமே கிடையாது. ஏசப்பாவுக்கு முன்னாடி மறைவானது எதுவுமே கிடையாது. எல்லாம் வெளியரங்கமாக இருக்கு. உன் இருதயத்தின் ஆழத்தை அறியத்தக்கவர் அவர் ஒருவர் தான். இருதயத்தை அறிந்தவர் அவர் ஒருவர் தான், வேறு யாருக்கும் தெரியாது.
ஸோ பாடுகளை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவர் என்னை எழுப்பதில் பயன்படுத்தணும், ஆண்டவர் ஊழியத்தில் என்னை பயன்படுத்தணும்னாக்கா தட் இஸ் நாட் பாசிபிள். அது முடியாது. அப்போஸ்தலர்கள் பயன்படுத்துவதற்கு காரணம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்களை தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த பட்டணத்துக்கு அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம், அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அது எந்த பட்டணம்? சமாரியாவில். இங்க பாருங்க, பவுல் அப்படி சொல்றல, அவன் சவுலா இருந்தான். இந்த சவுல் என்ன பண்ணான்? ஸ்தேவான் சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரன் இருந்தா தெரியுமா? ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்வதற்கு இவன் காரணமாக இருந்தான். ஸ்தேவான் அப்படிதான் சாகடிக்கப்பட்டான். இந்த சவுல் என்று சொல்லுகிற பவுல் இவன் தான் அதுக்கு காரணமாக இருந்தான். அது மட்டும் கிடையாது, இவன் என்ன செஞ்சானாக்கா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவனாக இருந்தான். வீடுகள் தோறும் போவான், சபைகள் தோறும் போவான், எல்லாரையும் இழுத்து போட்டு அடிப்பான், எல்லாரையும் கொலை செய்வதற்கு முன் வருவான், எல்லாரையும் அடித்து துன்புறுத்துவான், மிகுந்த உபத்திரம். அதனால என்ன பண்ணாங்க, அந்த யூதர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட ஓடிய போயிட்டான். ஆளுக்கு ஒரு மூலையா ஓடிட்டான். சிதறடிக்கப்பட்டார்கள் வசனம் சொல்லுது. சிதறடிக்கப்பட்டாங்கனாக்கா ஒரு தேங்காய் போட்டு உடைச்சா அப்படியே பீஸாக ஓடினான்ல, அந்த மாதிரி இவங்க எல்லாரும் சிதறடிக்கப்பட்டாங்க, ஓடிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு உபத்திரவம், அவ்வளவு துன்பம், அவ்வளவு பாடுகள். ஆனால் அப்போஸ்தலர்கள் சந்தோஷமாய் இருந்தார்கள். அந்த ஊருக்கு அவர்கள் நிமித்தமாய் சந்தோஷம் உண்டாயிற்று. ஏன்னா பலத்த அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார் பிலிப்பின் மூலமாய். வாசிக்கலாம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நெருக்கத்தின் மத்தியிலே ஹாப்பியா இருந்தாங்க. அதனால தான் கர்த்தர் அவங்களை பயன்படுத்தினார். நெருக்கத்தின் மத்தியிலே சந்தோஷமாய் இருந்தார்கள் அப்போஸ்தலர்கள். கொலை மிரட்டல் வருது, சிதறடிக்கப்படுறாங்க, என்னன்னோ நடக்குது, நெருக்கம். அந்த நெருக்கத்தின் மத்தியிலே இயேசு எங்களுக்கு இருக்கிறார், ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார், நான் ஹாப்பியா இருப்பேன்னு சொல்லி அவங்க சந்தோஷமா இருந்தபடினாலே அந்த பட்டணத்துக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எப்படி சந்தோஷம் உண்டாயிடுச்சு? பிசாசு ஓடுது, வியாதிஸ்தர்கள் சுகமாகறாங்க. அந்த பட்டணத்தில் எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். உபத்திரவம் இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது. அதன் மத்தியில சந்தோஷமாய் இருக்கிறவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியில் எப்படி இருக்கிறோம்? மூஞ்ச தூக்கி வச்சுட்டுல உட்காந்துக்கிறோம். நெருக்கம் வந்துட்டாக்கா பேசவே மாட்டான்ல, நெருக்கம் வந்துட்டா வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டான்ல, நெருக்கம் வந்துட்டா ஒரே டென்ஷன் தான். ஏதாயிலும் ஒரு நெருக்கம் வந்துச்சுன்னா அப்படியே பத்தி எரியும், கோவம் எரியுதா? நெருக்கம் வந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டாக்கா அவ்வளோதான். எப்படி இருக்கிறோம்? அப்போஸ்தலர்கள் நெருக்கம் வந்தப்ப பயப்படல, கலங்கி நிற்கல.
எல்லா ஜனங்களும் ஓடி போடுறாங்க, ஆனால் அவங்க ஓடல. அங்கத்தான் போய் சந்தோஷமா ஊழியத்தை செய்கிறாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல, சந்தோஷமாயிருங்கள். Rejoice in the world. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை தான் சொல்றாரு. நெருக்கம் இருந்துச்சியா, எங்களுக்கு உபத்திரவம் இருந்துச்சியா, பாடுகள் இருந்தது, எவ்வளவோ கஷ்டம் இருந்தது. ஆனா நாங்கள் இயேசு இருக்கிறார் என்று சொல்லுகிற சந்தோஷத்தில் இருந்தபடினாலே எங்கள் மூலமா கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்தார், பலத்த கிரியைகளை செய்தார். அதனால ஜனங்க திரளா வந்தாங்க. அந்த பட்டணத்துக்கே ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு. ஒரு பட்டணமே சந்தோஷப்பட்டிருக்கு. பார்த்தங்க, ஒரு தனி மனிதன் கிடையாது, ஒரு சபை கிடையாது. வசனம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்துக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்றான். கொஞ்ச நஞ்சம் கிடையாது. எல்லாரும் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து இருப்பாங்க. அந்த பட்டணமே, அந்த ஊரே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். கோலாகலமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சும்மா. இப்போ இவங்க செய்த ஊழியத்தை பார்த்து தான் அந்த ஜனங்க எல்லாம் விடுதலை ஆகிறத பார்த்து, சுகமாகிறத பார்த்து, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி எவ்வளோக்கெவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாங்களோ, எவ்வளோக்கெவ்வளோ துரத்தி அடித்தாங்களோ, எவ்வளோக்கெவ்வளோ கொலை செஞ்சாங்களோ, எவ்வளோக்கெவ்வளோ உபத்திரப்படுத்தினாங்களோ, எவ்வளோக்கெவ்வளோ நெருக்கப்படுத்தினாங்களோ, அவ்வளோக்கெவ்வளோ சந்தோஷம். நீங்கள் நெருக்கப்படுறீங்களா? சொந்த ஜனங்களால், சொந்த குடும்பத்தால், சொந்த மக்களால் உங்கள் பட்டணத்தில் நெருக்கத்தோடு இருக்கீங்களா? இயேசுக்காக உண்மையான இல்லைங்க, சந்தோஷமா இருங்க. அந்த பாடுகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிந்திப்பதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உபத்திரவத்துக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே, நீங்க இதை அனுமதித்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களுக்குள் அந்த சந்தோஷம் வந்துடும். உங்கள் நிமித்தமாய் உங்க குடும்பம் சந்தோஷப்படும், உங்க சபை சந்தோஷப்படும், உங்க பட்டணம் சந்தோஷப்படும், உங்க தேசம் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியில் எப்படி வாழுறோம்? நெருக்கத்தின் மத்தியில் எப்படி இருக்கிறோம்? ஒரே சோகம் இல்லை, மனசெல்லாம் வேதனை, வருத்தம் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர்கள் அப்படி இல்லை. அப்போஸ்தலர்கள் அப்படி இல்லை. முன்னாடி நீங்கள் போய் வீட்டில் வாசித்து பாருங்கள். முதல் வசனம் என்ன நடக்குதுன்னு தெரியும். பவுல் என்னென்ன வேலை பண்ணிட்டுருக்கான்னு தெரியும். அந்த காலகட்டத்தில் தான் அந்த பட்டணத்துக்கு சந்தோஷம் வந்துச்சு. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரி, அப்போஸ்தலரை கர்த்தர் பயன்படுத்துவதற்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? தங்களுடைய இருதயம் கொடுக்கிற இருதயமாக இருந்தது. பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயமாய் இருந்தது. நெருக்கத்தின் மத்தியிலே சந்தோஷமாய் ஊழியம் செய்கிற இருதயமுடையவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் மூலமாகத்தான் தேசம் கலக்கப்பட்டது. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. நீ எழுப்புதலிலே ஆண்டவரங்களை பயன்படுத்துங்க. எழுப்புதலை தாங்க, எழுப்புதலை தாங்க. ஜோமண்டத்து மாத்திரம் கிடையாது, இதையும் தெரிந்து கொண்டு இதன் வழியாய் நிற்கிறவர்களை தான் கர்த்தர் எழுப்புதலை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரி, ஒருவேளை உங்களுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கலாம். நீங்கள் ஆண்டவருக்காய் கொடுக்கிற இருதயத்தோடு இருந்து பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஒருவேளை பாடுகள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அந்த பாடுகளை அனுமதித்ததற்காக, அந்த பாடுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயமுடையவளாய் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நெருக்கத்தின் மத்தியில் உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கு? உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? நெருக்கம் வந்துடுச்சுனாக்கா என்ன செய்கிறோம்? அழறோமா?
அங்கிட்ட இங்கிட்ட ஓடுறோமா, அது வேணும் இது வேணும் தேடுறோமா, மனித உதவி வேணும்னு தேடுறோமா, நெருக்கம் வந்துட்டாக்க என்ன செய்கிறோம்? கர்த்தர் இருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்கின்ற சந்தோஷ இருதயம் நமக்கு தேவை. அப்போஸ்தலர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். எழுப்புதல் அவர்கள் மூலமாய் உண்டாயிற்று. நம் மூலமாய் எழுப்புதல் உண்டாக இருந்த இருதயமுடையவளாய் நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கட்டாயம் ஆண்டவர் நம்மையும் ஆண்டவர் எழுப்புதலில் பயன்படுத்துவார். நம்ம எல்லாம் எழும்பினென்று ஆண்டவருடைய சமூகத்தில் எழுப்புதலின் காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை வேதத்தின் வாயிலாக நாம் தியானித்து பார்த்தோம். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, அபிஷேகம் பெற்ற நீங்கள், ஆவியானவரால் நடத்தப்படுகிற நீங்கள், உடைய இருதயம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு, கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். பாட்டு வேணால் பாடலாம், எனக்கொன்றும் எதுவும் இல்லை எல்லாமே இயேசுன்னு சொல்லி பாடலாம். எனக்கென்று எதுவும் இல்லை அப்படின்னா என்ன, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு பாட்டு வேணால் பாடலாம். ஆனால் ரியல் லைஃப்பில் இருக்கா? ரியல் லைஃப்பில் இருக்கா? உங்களை நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள். எதுலேயும் பிசினித்தனம் பண்ணனா ஆண்டவருடைய காரியத்தில் பிசினித்தனம் பண்ணவே கூடாது. ஆண்டவர் ஏசப்பாவுடைய காரியத்தில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆண்டவர் கொடுன்னு சொன்னால் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஆண்டவருக்காக நீங்கள் எதையும் விட்டு கொடுக்கிற இருதயம் வேணும். அவங்களுக்கு தான் அந்த அபிஷேகத்தின் அக்னி கடைசி காலத்தில் வல்லமையாய் ஊற்றப்பட்டு உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். கர்த்தர் அனுமதிப்பார். அவருடைய நாமம் மையப்படுவதற்கு ஆண்டவர் அனுமதிப்பார். நீங்கள் பெற்ற அபிஷேகம் வீணாக போகக்கூடாது. ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. பாடுகள் வந்தாலும் இயேசுவே நான் உமக்காய் நிற்பேன்னு ஒப்பு கொடுக்கணும். இயேசுவே நான் உமக்காக நிற்பேன்னு ஒப்பு கொடுக்கணும். நெருக்கம் வந்தா நான் கோபிச்சுக்கிட்டு ஒரு மூலையில் உட்கார மாட்டேன். இன்னும் வீரமாக எழும்பி நிற்பேன், இன்னும் வைராக்கியமாக எழும்பி நிற்பேன். பிலிப்பு அந்த பட்டணத்தில் எப்படி வைராக்கியமாக நின்றாரோ, எப்படி அந்த பட்டணத்தில் சந்தோஷமாய் ஊழியம் செய்தாரோ, நான் நிற்பேன். அதில் சந்தோஷமாக ஊழியத்தை நிறைவேற்றுவேன், சந்தோஷமாக எல்லா காரியத்தையும் செய்வேன். உன் நிமித்தம் சந்தோஷம் உண்டாகும். ஒப்பு கொடுக்கலாமா? இயேசுவை நோக்கி பார்த்து கேட்கலாம். ஆண்டவர், அந்த ஆதி அப்போஸ்தல நாட்களில் ஒரு எழுப்புதலை இந்த உலகத்துக்கு நீர் கொடுத்தி, இந்த கடைசி காலத்தில் நாங்களும் ஆண்டவரே அப்போஸ்தலராய் உம்முடைய பாதத்தில் நிற்கிறோம். அப்போஸ்தலராய் நிற்கிறோம் அப்பா. இந்த சோஷியல் மீடியாவில் மூலமாய் பார்க்கிறேன் இந்த அன்பு சகோதர சகோதரிகள் மேலே ஆவியானவர் இறங்கி வருவீராக. எழுப்புதல் அவர்களை பயன்படுத்துவீராக. உம்முடைய அபிஷேகத்தின் அக்கினி அவர்களை தொடட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் நிமித்தமாய் அவர்கள் இருக்கிற இடம், அந்த பட்டணம் சந்தோஷம் அடையட்டும். எழுப்புதலை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே.